السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுவதற்காக ஒன்று கூடி இருக்கிறோம். நாம் செய்கின்ற எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. கடந்த மாதத்தில் நாம் செய்த எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நற்கூலிகளை இறைவன் பரிபூர்ணமாக நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈதுல் ஃபித்ரை சிறப்பாக இஸ்லாமிய சொந்தங்கள் நேற்று கொண்டாடிவிட்டு ஷவ்வால் மாதத்தின் முதல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆ வேளையில் நான் பேசக்கூடிய தலைப்பு அல்லாஹ் என்பவன் யார் என்ற தலைப்பின் கீழ் இந்த சமூகத்திற்கு ஞாபகப்படுத்தலாம், சின்ன சின்ன கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்துல எத்தனை மனிதர்களுடைய சரித்திரங்களை படிக்கிறோம். காரணம், யாருடைய சரித்திரத்தை நாம் படிக்கிறோமோ அவரின் மீது ஒரு பற்று நமக்கு ஈர்ப்பு இருக்கும். ஆனா இவரை பத்தி படிக்கலாம, இவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு, இவர் என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்திற்கு காட்டி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சாதனையாளர்களின் அந்த புக்ஸ்களை நாம் படிக்கிறோம். அது படிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கிறேன். ஆனால் ஆழமான கருத்து, முக்கியமான கருத்து நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, நாம் இந்த உலகில் வாழ்கின்ற காலங்களில் இறைவனை படிக்க வேண்டும். முதல்ல இறைவனை அறிய வேண்டும், அவருடைய தன்மைகளை அறிய வேண்டும், இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் முழுமையாக உணர வேண்டும். அப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் வாழ்வதே இறைவனுக்காகத்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்மை படைத்தவன் இறைவன், நம்மை வாழ வைப்பவன் இறைவன், நமக்கு பொருளாதாரத்தை தந்தவன் இறைவன், நமக்கு வீடு வாசலை தந்தவன் இறைவன், நமக்கு வாகனங்களை தந்தவன் இறைவன், இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். இது ஒரு முக்மீனுடைய கொள்கை, ஒரு முக்மீனுடைய நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை வைத்துக் கொண்டு இறைவனுக்காக எல்லா கடமைகளை நாம் செய்கிறோம், இறைவனுக்காக நோன்பு நோற்றோம், இறைவனுக்காக குர்ஆன் ஓதினோம், இறைவனுக்காக திக்ர் செய்தோம், இறைவனுக்காக தொழுகிறோம், இறைவனுக்காக ஸகாத் கொடுக்கிறோம், இறைவனுக்காக சதகா கொடுக்கிறோம், இறைவனை திக்ர் செய்கிறோம். இப்படி எல்லாமே இறைவனுக்காக தான் செய்கிறோம். நாம் இறைவனை அறிந்து செய்வது நல்லது.
பெற்றுத்தரும். இறைவன் தன்னை பற்றி தான் யார் என்பதை பற்றி குர்ஆனில் கிட்டத்தட்ட 2000 இடங்கள்ல சொல்றான். 2000 இடங்களை இறைவன் சொல்லி காமிக்கிறான். ஒரு குர்ஆனுடைய ஆரம்ப வசனமே அதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் என்பவன் யார்? அர் ரஹ்மான் இர் ரஹீம், கிருபையாளனாக இரக்கம் காட்டக்கூடியதாக இருக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பு யார்? எல்லா புகழும் ரப்புக்கே, இறைவனுக்கு. அவன் யார்? ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான். அவருடைய சிபத்துகளில் முதல் சிபத்து என்னங்க? உலகத்தை படைத்தவன் அவன்தான். தாயினுடைய கருவறையில் ஒரு மனிதனை உருவாக்குபவன் அவன்தான். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம டாக்டர் முழுமையா நம்புறாங்க. நீ சமூகத்துல வருத்தத்திற்குரிய செய்தி, கவலைக்குரிய செய்தி. அந்த டாக்டர்கிட்ட போனோம், அவர் ஸ்கேன் எடுத்து பார்த்தாரு, குழந்தை நல்லா இருக்கு சொல்லிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது ஓகே தான். குழந்தை உண்டானா கருத்து தெரிச்சா டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்றது, மருந்து மாத்திரை சாப்பிடுறது, இதெல்லாம் இஸ்லாம் அனுமதி தருகிறது. இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்த இறைவன், என்னுடைய வயிற்றில் ஒரு அற்புதமான வாரிசை உருவாக்கியவன் இறைவன். ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. ஒரு குழந்தை எப்படிலாம் வயிற்றுக்குள்ள வளருது என்பதா சூரத்துல் முஃமினூன் அப்படிங்கிற சூறாவை இறைவன் சொல்றான். ثم خلقنا النطفة, முதலில் இறைவன் நுத்ஃபாவை ஆக்கினான். வயிற்றுல இந்திரிய துளிகளை முதல்ல ஆக்கினான். அந்த இந்திரிய துளிகள் ரத்த கட்டிகளாக, சதை கட்டிகளாக, அப்போது ஒவ்வொரு உருவங்களும், கைகள், கால்கள், முகங்கள், எல்லாமே ஒவ்வொரு உருவங்களும் அது குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது. 10 மாதம் கழித்து தாயினுடைய கருவறையிலிருந்து அல்லாஹ் நல்ல முறையில் அந்த குழந்தையை வெளியே வரச் செய்கிறான் இறைவன். நம் சமூக மக்களும் நார்மலா டெலிவரி ஆச்சுன்னா என்ன சொல்றாங்க? அந்த டாக்டர்கிட்ட போனோம், நீங்க நார்மல் ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, நல்ல வார்த்தை தான். நான் நம்முடைய நாவல் எப்படி வரணும் தெரியுமா? நம்முடைய நாவில் ஒரு முக்கியமான ஆண்களுடைய, பெண்களுடைய நாவில் வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா என்னை நார்மலாக குழந்தையை பிறக்க செய்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். அப்படிலாம் வரும். அதுல அந்த டாக்டர்கிட்ட போனோம், அதெல்லாம் சொல்ல வேண்டியது, அதெல்லாம் மாற்றுகிறது இல்லை. ஆனால் அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய நாவுகள் இதையும் மொழி வேண்டும். என்னுடைய இறைவன் எனக்கு என்னுடைய குழந்தையை நார்மலாக பிறக்க செய்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த உலகத்தை படைத்தவன் ரப்பு, எல்லா விதமான உயிரினங்களையும் படைத்தவன் ரப்பு. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைத்தவன் ரப்பு. 7 நாட்களில் படைத்தான் வானத்தையும் பூமியையும் ரப்பு. இப்படி எல்லா காரியங்களுக்கும் ரப்பை நாம் உணர்த்த வேண்டும். ஏன்? நம்முடைய இறைவன் அல்லாஹ். நாம் வணங்கக்கூடிய, நாம் செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு மட்டும்தான், அது ரப்புக்கு மட்டும்தான். அந்த ரப்பு தான் இறைவன். இந்த உலகத்தை படைத்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்தை படைத்த ரப்பு, இந்த உலகத்தை, அகிலத்தை, அனைத்துமான எல்லா காரியங்களையும் படைத்தார். முதல்ல இந்த சிஃபத், இந்த தன்மை நம்முடைய உள்ளத்துல வரணும். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இந்த ஒரு சூரா நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த ஒரு சூரா இறைவனுடைய சிஃபத்துகளை, இறைவனுடைய அற்புதங்களை, இறைவனுடைய கண்ணியங்களை, அவருடைய அற்புதங்களை இந்த ஒரு சூரா நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. 5 விதமான சிஃபத்துகளை இந்த ஒரு சூறாவில் இறைவன் சொல்கிறார். நபிக்கு இந்த வசனம் இறங்குகிறது, இந்த சூரா இறங்குகிறது. நபியே குல், நபியே நீங்க சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை, ஈடு இணை எதுவும் இல்லை. அவனை தவிர இந்த உலகத்தில் யாரும் வேற கடவுளை வணங்கக்கூடாது. ஒரு முக்கியமான ஆண்கள், பெண்கள் யாருமே இறைவனை தவிர வேற யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. நபி நீங்க சொல்லுங்க, உங்களுடைய உம்மத்திற்கு சொல்லுங்க, அல்லாஹு அஹத்,
அல்லாஹ் ஒருவன் தான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை துன்புறுத்துறாங்க. யார? பிலால் ரலியல்லாஹு தஆலா. கருப்பின் அடிமை அவர். அவருடைய பாங்கு சப்தத்திற்கு அடிமையாகாத மக்கள் இல்லாத ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஒரு அடிமையாக இருந்த கருப்பினத்தை மனிதனாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்வதற்காக அழைப்பார்கள். அவர் ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? இறை மறுப்பாளர்கள் அவரை துன்புறுத்துறாங்க, கட்டி வச்சு அடிக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கிறாங்க. அவர் அழுகிறார், கண்ணீர் விடுகிறார். பிலால் கண்ணீர் விடக்கூடிய அந்த நேரத்தில் பிலால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எத்தனையோ இறைவனுடைய வார்த்தைகள், 99 வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தைகள். யா ஹஃபீஸ், பாதுகாப்பவனே. யா ரஹ்மான், கிருபையாளனே. யா ரஹீம், கிருபை செய்யக்கூடியவனே. யா ஹாலிக், படைத்தவனே. இப்படி 99 இறைவனுடைய திருநாமங்கள் இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தால் போதும். ஆழமான அர்த்தத்தை கொண்ட திருநாமங்கள் இறைவனுடைய பெயர்கள். அப்ப எந்தெந்த நேரத்தில் இறைவனுடைய பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும்? கஷ்டமான நேரத்தில் இறைவனுடைய பெயரை இறைவனை அழைக்க வேண்டும். நமக்கு ஒரு சோதனை ஏற்படுது, ஒரு துக்கம் ஏற்படுது, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுது, உடம்பில் பிரச்சனை ஏற்படுது, நமக்கு தீராத நோய் இருக்குது அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யா ஹஃபீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருநாமம் யா ஹஃபீஸ், எங்களை பாதுகாப்பவனே. இந்த உலகத்தை பாதுகாப்பவன் இறைவன், நம்மை பாதுகாப்பவன் இறைவன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, ரத்தம் வடிந்து ஓடுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை யா அஹத், யா அஹத், யா அஹத் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அடிக்கிறார்கள், பிலாலே நீ ஈமானை விட்டுவிடு, இஸ்லாத்தை விட்டுவிடு, இறைவனை வணங்குவதை நீ விட்டுவிடு, நாங்கள் உன்னை விட்டு விடுகிறோம். ரத்தம் வடியக்கூடிய அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அஹத், யா அஹத், என்னை படைத்த என் ரப்பு இறைவன் ஒருவன், அவனை மட்டும்தான் நான் வணங்குவேன். குல் ஹுவல்லாஹு அஹத், அஹத் என்ற ஒரு வார்த்தை அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கஷ்டமான சோதனையான அந்த காலகட்டத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன், அவருடைய சிஃபத்துகளில் முக்கியமான சிஃபத். இதுல ஷிர்க் சம்பந்தமான நிறைய விவாதங்கள் இருக்கு. அல்லாஹ் ஒருவன். சஜிதா, இறைவனுக்கு மட்டும்தான் நாம் சஜிதா செய்ய வேண்டும், வேற யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, திருமண நிகழ்ச்சிகள் நடக்குது, என் பேரத்துக்கு திருமணம் நடக்குது, என் பேரனுக்கு திருமணம் நடக்குது, அவங்க மூத்தவங்க 70 வயசு அவங்களுக்கு ஆகுது, 80 எத்தனை வயசு ஆகட்டும், அவர்களும் ஒரு மனிதர்கள், அல்லாஹ்வால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட மனிதர்கள். இது அவங்களுக்கு மரியாதை நாவின் மூலமாக வர வேண்டும். மரியாதை நாவின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டுமே தவிர உடம்பின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடாது. அது எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், அவர்களுக்கு தலை குனியக்கூடாது. தலை குனியக்கூடிய சஜிதா செய்யக்கூடாது. இறைவனுக்காக மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும். நம்முடைய நெத்தி தரையில் இறைவனுக்காக மட்டும்தான் வர வேண்டும். அதுதான் இந்த சிபத்துகளை நமக்கு உணர்த்துகிறது. நபியே சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் நபியே. இரண்டாவது, அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்றவன். இதுல பலவிதமான கருத்துக்கள் வருது. அல்லாஹ் தேவையற்றவன், அப்ப அவன் தேவையற்றவன் என்ன சொல்றாங்க இறை மறுப்பாளர்கள்? தேவையற்றவனை எதுக்கு வணங்கணும், தேவையற்றவனை அவன் பேர் எதுக்கு உச்சரிக்கணும் அப்படின்னு நிறைய கருத்து வேறுபாடுகள் சொல்றாங்க. அதுக்குள்ள போனா பெரிய ஒரு விஷயம் வேண்டாம். அல்லாஹ் சமத், குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் இறைவனை நாம் அறிய வேண்டும், அவனுடைய சிபத்துகளை நாம் உணர வேண்டும். அதை உணர்ந்து அதை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்காக எல்லா கடமைகளையும் எல்லா அமலையும் செய்கின்ற பொழுது அது முழுமை பெறும். அது வெற்றி நமக்கு தேடித்தரும், நன்மைகளை தேடித்தரும், பாஜகத்தை தேடித்தரும், சொர்க்கத்தை பெற்று தரும். இந்த சூறா இருக்குல்ல, சர்வசாதாரணமா நினைக்காதீங்க, எல்லோருக்கும் தெரிந்த சூறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த சூறாவை ஒரு நாள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், இந்த சூறாவை
தினமும் எந்த முஃமினான ஆண்களோ பெண்களோ 10 முறை இந்த சூறாவை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தில் மாளிகையை வாஜிபாக்குறான். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லாதானே, சர்வசாதாரணமா ஓதலாம. ஒரு நாள் 10 முறை. ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. புகாரி திருமதியில் வரக்கூடிய 6 கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ். குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த சூறாவை ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் எந்த முஃமினான ஆண்கள் பெண்கள் 10 முறை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் இந்த உலகத்துல. அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித், அவன் பிறவும் இல்லை. வலம் யூலத், அவன் பிறக்கப்படவும் இல்லை. அவனுக்கு குழந்தைகளும் கிடையாது, பெற்றோரும் கிடையாது. அவன் பெறவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை. உலகத்துல 2 விதமான கருத்துகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குழந்தைகள் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும், யூதர்கள் யார சொல்றாங்க அப்படின்னா ரோசேர் அவங்க சொல்றாங்க. காரணம் நான் சொல்றேன். நசராக்கள் அவங்க ஈசா நபி அல்லாஹ்வுடைய குழந்தை, அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். அதற்கு இறைவன் குர்ஆனிலே மறுப்பு தெரிவிக்கிறான். எனக்கு குழந்தைகள் யாரும் கிடையாது. இன்னொரு விஷயம் நாம் நல்ல விளங்கிக் கொள்ளணும். இறைவனுடைய சிறப்புகளை அறிகிறோமா? இறைவனுடைய படைப்புகளை சிந்திக்கிறோமா? இறைவனுடைய அந்தஸ்துகளை புரிகிறோமா? இறைவனை மட்டும் நான் புரிய வேண்டும். இறைவனுக்கு முன்னால் அவனுக்கு மேல என்ன வருது, அவனுக்கு எப்படி யார் அனுப்புனா அப்படிங்கிற சிந்தனையை நாம் உள்ளத்தில் கொண்டு வருகிறது. சிறுவர்கள் கேட்கிறாங்க, சிறுவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் அவன் படைச்சான்னு சொல்றீங்களா? அப்ப அல்லாஹ் 1100 வருஷங்களுக்கு முன்பாக, 1000 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் யார் கொண்டு வந்திருப்பான்? அப்படின்னா சிந்திக்கவே கூடாது. அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சா நம்மளை ஈமான் பறிபோயிடும். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை நாம் படிக்க வேண்டும். அவருடைய வல்லமையை நாம் படிக்க வேண்டும். இந்த கருத்துல அவனுக்கு குழந்தைகள் 2 என்பதாக யகூதிகளும் நசராக்களும் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல இறைவன் அதற்கும் குர்ஆன்ல மறுப்பு தெரிவிக்கிறான். யூதர்கள் உஸைர அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. நசராக்கள் ஈசா நபி அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மகனார் என்பதாக 2 விதமான கருத்துக்கள் வரலாற்றுல வருது. உஸைர யூதர்கள் அவருடைய அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க என்பதாக சொல்றாங்க அப்படின்னா, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே வரலாறு ஞாபகப்படுத்திருக்கோம். அதுல சின்ன ஒரு நுட்பங்கள்லாம் இருக்குது. சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்ற அவருடைய வரலாறு. அவுகல்லதி மர்ரால கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா قال ان في هذه الله بعد موتها فماته الله مئة عام ثم بعثا قال كم لبثت قال لبثت يوما او بعض يوم قال بل لبثت 100 عام فانظر الى طعامك وشرابك لم يتسنه وانظر الى حمارك ولنجعلك آية للناس. நீண்ட ஆயத்து சூரத்துல் பக்ரால. இந்த ஆயத்து எங்க வருது அப்படின்னா ஆயத்துல் குர்சி வருதுல, ஆயத்துல் குர்சியில இருந்து 4வது ஆயத்து இந்த ஆயத்து. அப்ப உஸைரையா அல்லாஹ்வுடைய மகன் என்பதா சொல்றாங்க அப்படின்னா இறைவன் ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் உஸைர் நபியை அனுப்பி இருக்கிறான். அந்த ஊருக்கு இறைவன் அந்த உஸைர் போறாங்க. அதை போய் பார்க்கறாங்க. சுனாமி வந்த இடம் எப்படி இருக்கும்? பால் அடைந்த இடங்களா அந்த ஊர் இருக்குது. இருக்கிறத பார்த்தோம்னா அவங்க யோசிக்கிறாங்க, இந்த ஊரை எப்படி அல்லாஹ் ஹயாத்தாக்க போறா அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு வந்தாங்க. இந்த ஊரை எப்படி அல்லாஹ் ஹயாத்தாக்க போற? இவ்வளவு மோசமா இருக்குது இந்த ஊருக்கு இறைவன் நபியா அனுப்பி இருக்கிறான். இவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய ஊரை இறைவன் எப்படி ஹயாத்தாக்க போறா? மூத்தாலா கிடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. உடனே அல்லாஹ், நீ இப்படியா கேட்கிற? இந்த கேள்வி நீ கேட்கிறியா அப்படின்னு அல்லாஹ் அவரை மூத்தாக்கினான். அவர் அந்த ஊருக்கு போகும்போது ஒரு கழுதையை கொண்டு போற, சாப்பிடுறதுக்கு உணவும் கொண்டு போற. அதுல வரலாற்று என்ன சொல்றாங்க? திராட்சை பழம் சொல்றாங்க. திராட்சை பழ ரசம் மாதிரி ஒரு பொருளை கொண்டு போற சாப்பிடுறதுக்கு. கையில கழுதையும் கொண்டு போற. அந்த வசனம் சொல்லுது, அந்த ஆயத்தை சொல்லி காட்டுது. நீ இப்படியா கேள்வி கேட்கிற என்னை பார்த்து? இந்த ஊரை எப்படி அல்லாஹ் ஹயாத்தாக்க போறான்னு? உன்னை நபியா அனுப்புனா நீ என்னை மட்டும்தான் அந்த சமூக மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும். என்னுடைய சிபத்துகளை சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஒருவன் என்பதை நீ சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாம நீ இந்த கேள்வி கேட்டுட்டியா அப்படின்னு என்ன செஞ்சிடா? அல்லாஹ் அவர் மூத்தாக்கிட்டான்.
எத்தனை வருஷம்? மியாத்த ஆமீன், 100 வருஷம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மியாத்த ஆமீன், 100 வருஷம். 100 வருஷம் அவர் எந்திக்கிறார், எந்திச்சு பார்க்கிறார், ஊர் டெவலப் ஆகிருக்குது. ஊரு, அந்த ஊரு எந்த ஊருக்கு அல்லாஹ் அனுப்புறாங்க அந்த ஊர் டெவலப் ஆகிருக்குது. அல்லாஹ் கேட்கிறான், எத்தனை நாள் நீ தூங்குற? தூங்குனா கேட்கிறான் அல்லாஹ். அவர் சொல்ற, என்ன ஒரு நாள் அரை நாள் தூங்கி இருப்பேன் அப்படியே நீ சொல்ற. கையில நீ என்ன கொண்டு வந்த? நான் கழுதையை கொண்டு வந்தேன். உங்க கழுதை எங்க? கழுதை மக்கிய நிலையில, அதனுடைய எலும்பு துண்டுகளும் மக்கிய நிலையில் இருக்குது. குர்ஆனுடைய வரலாறு இது, நீங்க பரட்டி பாருங்க. சூரத்துல் பக்ராவுல அவர் கூட்டு போன கழுதை எப்படி இருக்குது? மக்கிய நிலையில், எலும்பு துண்டுகளும் மக்கிய நிலையில் இருக்குது. ஆனால் அவர் கொண்டு போன சாப்பாடு அப்படி இருக்குது. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் கொண்டு போன சாப்பாடு ஒழுங்கா இருக்குது. அவர் கொண்டு போன கழுதை, கூட்டிட்டு போன கழுதை மட்டும் மக்கியவே இருக்குது. இறந்து மூத்தாயி அதனுடைய எலும்புகள் துண்டுகள் மக்கியவே இருக்குது. என்ன பாக்குற? கூட்டு வந்தே கழுதை எப்படி இருக்குது? இந்த மக்கியவே இருக்குது எலும்புகள். சாப்பாடு அப்படி இருக்கு பாரு. அந்த மக்கி போது இருக்கக்கூடிய அந்த கழுதையை நான் எப்படி உயிர் கொடுக்கிறேன் பாரு. இந்த கேள்வி கேட்டாயா நீ? இந்த ஊரை எப்படி அல்லாஹ் ஹயாத்தாக்க போகிறான் என்ற கேள்வி நீ கேட்டாயா? இப்படி உன்னுடைய கழுதையை எப்படி நான் அதே போல நான் உருவாக்கிறேன் பார், ஹயாத்தை கொடுக்கிறேன் பார் என்று அந்த நபிக்கு இறைவன் பாடம் போட்டுகிறான். அப்படியே எலும்புகள் ஒன்று சேர்கிறது, சதை துண்டுகள் அவர் கண் முன்னாடி நடக்குது. நீ அந்த வசனத்தை கருத்தி பாருங்க. சும்மனவர், அதாவது ஆமீன், அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நீண்ட வசனம், பெரிய வசனம். அது உன் கழுதை எப்படி உயிர் கொடுக்கிறேன் பார். அப்படியே எலும்புகள் துண்டுகள் ஒன்று சேர்க்கிறது, சதைகள் கொடுக்கப்படுகிறது இறைவனால், கழுதையாக மாறுகிறது. பிறகு இறைவன் அந்த கழுதைக்கு உயிர் கொடுக்கிறார். அப்ப இந்த வரலாறு வச்சு அல்லாஹ் 100 வருஷம் உசைரை உயிர் கொடுத்து உயிர் எடுத்து உயிர் கொடுத்திருக்கான். அதனால அவர் யாரு? இறைவனுடைய குழந்தை, இறைவனுடைய மகன் என்பதான் யூதர்கள், இந்த வரலாறு யூதர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு யூதர்களுடைய மகன் இல்ல அல்லாஹ் மறுக்கிறார். எனக்கு குழந்தையும் இல்லை, எனக்கு பெற்றோரும் இல்லை. இந்த உலகத்தை படைத்தவன் நான் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் அந்த யூதர்களுக்கு உணர்த்துகிறார். அப்ப ஈசா நபி நசராக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு ஆண் துணை இல்லாமல் ஈசா பிறந்திருக்கிறார். ஒரு ஆண் துணை இல்லாமல் ஈசா பிறந்திருக்கிறார். எப்படி ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்க முடியும் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நசராக்கள் பின்னாடி பேச ஆரம்பிக்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கையில வச்சிருக்காங்க, ஈசா நபி குழந்தையை கையில வச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேள்வி பேசுறாங்க, ஏழம் பேசுறாங்க. ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை எப்படி பெற்றெடுக்க முடியும் ஒன்னால் என்பதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரொம்ப தவறான வார்த்தைகளை பேசுறாங்க. அந்த நேரத்தில் இறைவன் ஈசா இறைவனுடைய மகன் கிடையாது, இறைவனுடைய குழந்தை கிடையாது என்பதை அந்த நேரத்தில் இறைவன் அந்த சமூக மக்களுக்கு, அந்த நசராக்களுக்கு இறைவன் உணர்த்துகிறார். என்ன உணர்த்துகிறார்? قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا. சூரத்துல் மரியம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. قال, சின்ன குழந்தை ஈசா நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த சின்ன குழந்தை ஈசா நபி பச்சளம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் கேள்வி பேசுகிறார்கள், தவறாக பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் இறைவன் இவர் ஈசா அல்லாஹ்வுடைய குழந்தை இல்லை, அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய குழந்தை இல்லை, அல்லாஹ்வுடைய மகன் இல்லை என்பதை அந்த நசாராக்களுக்கு உணர்த்துவதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அவங்க பேசுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பச்சை குழந்தையாக இருக்கின்ற போது பேசுறாங்க. இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆதானியல் கிதாப, எனக்கு இறைவன் வேதத்தை கொடுத்திருக்கிறான். வஜஅலனி நபியா, எனக்கு இறைவன் வேதம் கொடுத்து என்னை இறைவன் நபியாகவும் அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சின்ன பிள்ளையாக இருக்கின்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. இதைத்தான் வச்சு அந்த சமூக மக்களுக்கு, அந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை என்பதாக உணர்த்துகிறார். அதைத்தான் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அந்த மக்கள் உணர வேண்டும். அதனுடைய சிபத்துகளில் முக்கியமான சிபத், இறைவன் ஒருவன், அவன் தேவையற்றவன், அவன் பெறவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை.
வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. இறைவனுக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்பதை இந்த சமூக மக்கள் முழுமையாக உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் முக்கியமான இந்த சூறாக்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் 5 சிஃபத்துகள். இந்த 5 சிஃபத்துகளும் ஒரு முஃமின் ஆண்களும் பெண்களும் தங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய அந்த குதிரத்துகளை, இறைவனுடைய அந்த படைப்புகளை, இறைவன் தந்த நியமத்துகளை சிந்தித்து சிந்தித்து நாம் இந்த உலகத்தில் செயல்படுகின்ற பொழுது நம்ம அமல் சீராகும், நம்முடைய உள்ளம் சீராகும், நாம் செய்கின்ற எல்லா அமலும் சீராகும், நாம் தொழுகின்ற தொழுகைகள் சீராகும். அவனை அறியாம, அவனுடைய சிஃபத்துகளை புரியாம, இறைவனை முழுமையாக அறியாம நாம் எந்த அமல் செய்தாலும் நமக்கு நன்மை கிடைத்துவிடும், அதற்குண்டான வாய்தாக்கள் கிடைத்துவிடும். ஆனால் அது கபூலியத், அதாவது முழுமை கிடைக்கும் அப்படின்னா நம்ம யாராலும் சொல்ல முடியாது. இன்னொரு கருத்தை நாம சொல்றேன் இந்த சமூகத்திற்கு. ஏன்னா இந்த சமூகத்துல ஒருவரை பார்த்து நீ சொர்க்கவாசி, நீ நரகவாசின்னு யாரும் யாரை பார்த்தும் சொல்லிவிட முடியாது. அவர் தவறு செய்யறாரு, தப்பு மட்டுமே செய்யறார். கண்ணால் பார்த்தால் அவர் தவறு மட்டுமே. நபியுடைய ஹதீஸ் இது சர்வசாதாரணம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா சொல்றோம், ஒருவர் தவறு செய்யக்கூடிய தவறை பார்த்து நீ தவறு செய்கிறாய், நீ நரகத்துக்கு தான் போவாய். சாத்தியம் இல்லை. قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا ان الله غفور رحيم. இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இது ஒரு வசனம் உணர்த்துகிறது. ஒரு வஹ்ஷி என்பவர் போர்க்களத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து ஸல்லல்லாஹு சித்தப்பாங்க அவங்கள வந்து கொலை செஞ்சிட்டான். எதிரணியில இருந்து இஸ்லாமிய அணியில வந்து ஹம்சா ரலியல்லாஹு அவங்கள கொலை செஞ்சிட்டாங்க. பிற்காலத்துல கொலை மட்டும் தெரியல, வஹ்ஷி என்ன செய்யறாரு தெரியுமா? பெண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய ஒரு பாவமான காரியத்தை செய்கிறார். 100 குழந்தைகளை கொலை செய்தார். அப்பள்ள காலம் அறியாமை காலம் என்று சொல்வார்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல பெண் குழந்தை பிறந்தால் அதை கொலை செய்யக்கூடிய ஒரு அவல நிலை. பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சமூகத்தை மாத்தினாங்க. எந்த ஒரு முக்கியமான ஆணோ பெண்ணோ பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்களோ, சரியான முறையில் வளர்த்து ஆளாக்கி சரியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை தருகிறார் என்ற ஒரு அற்புதமான செய்தியை சொன்ன பிறகு பெண் குழந்தைகளுக்கு உண்டான மதிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. அது வேறு வரலாறு. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை உணர வேண்டும் அல்லவா? அதனால அந்த கருத்துக்கு நான் வரேன். நீ தவறு செய்கிறாய், நீ தப்பு மட்டுமே செய்யற, நீ நரகத்துக்கு போவ. நீ நன்மை மட்டுமே செய்யற, நீ சொர்க்கத்துக்கு போவ. மனிதனுக்கு இறைவன் அதிகாரம் கொடுக்கவில்லை, அவன் கையில் இருக்கிறது. ஒரு இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதனுக்கு சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிப்பது, அவனுக்கு நன்மையை கொடுப்பதா அவனுக்கு தண்டனை கொடுப்பதா என்பதை தீர்மானிப்பது இறைவன் மட்டும்தான். அவனால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த மனிதனுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தகுதியை கொடுக்கவில்லை. சொல்லவே கூட தப்புனாங்க, தப்புதான் அது. யாரையும் பார்த்து கை காட்டி நீ நரகம் போவாய், நீ தவறு செய்கிறாய், நீ நரகம் போவாய், உன்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, உன்னுடைய தொழில் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த முக்கியமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு தகுதியை கொடுக்கவில்லை. நாங்க ஹதீஸின் அடிப்படையில் நான் சொல்றேன். வஹ்ஷி 11 குழந்தைகளை கொலை செய்தது. பின்னால் மனம் திரும்பி நபிட்ட வந்து நிற்கிறார். சொல்லுதான் ஹம்சா உங்களுடைய சித்தமா நான் கொலை செஞ்சுட்டேன், பெண் குழந்தைகளை கொலை இதெல்லாம் அல்ல மன்னிப்பானா? மிகப்பெரிய தவறல்ல, மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டேன், இறைவன் மன்னிப்பானா? யார் சூழலாம்? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யார் சூழலும்? பல பல விவாதங்கள் நடக்குது. நீங்க வரலாறு இது அப்படி செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பானா, இந்த பாவத்தை இறைவன் மன்னிப்பானா அப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற வஹ்ஷி ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. கடைசியா இந்த வார்த்தையை சொல்றாரு. யார் சொல்றாங்க? வாழ்கின்ற காலத்தில் கிட்டத்தட்ட 70 200 பெண் குழந்தைகளை நான் கொலை செய்தேன். சொல்லாதான் மன்னிப்பானா அப்படி கேட்கிறாரு. நபியால பதில் சொல்ல முடியல. நபியால அந்த கேள்வி பதில் சொல்ல முடியல. நபி கலங்கி நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தாயா என்ற இந்த செய்தியை கேட்டவுடன் நபி கலங்கி நிற்கிறாங்க. நபி பதில் சொல்லல. அந்த நேரத்தில் இறைவன் வசனத்தை இறக்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன, என்னுடைய அடியாருக்கு தவறு செய்த என்னுடைய அடியாருக்கு நீங்க சொல்லுங்க.
தவறு செய்த என்னுடைய அடியாருக்கு நீங்க சொல்லுங்க. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தவறு செய்த என்னுடைய அடியாருக்கு நீங்க சொல்லுங்கள். என்ன சொல்றோம்? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், இறைவன் மன்னிப்பவனாகவும் இரக்கம் காட்டுபவனாகவும் இருக்கிறான் என்ற செய்தியை என் தவறு செய்த என்னுடைய அடியாருக்கு நீங்க சொல்லுங்கள் என்று ரப்பு இந்த வசனத்தை இறக்குகிறார். 24வது ஜுஸில் வரக்கூடிய இந்த வசனம், இந்த வசனத்தோட அடிப்படையில யாரையும் இறைவன் எந்த நேரத்திலும் மன்னிப்பான். பாவம் செஞ்சுட்டே இருப்பாரு, நம்ம கண் முன்னால் பாவம் செய்யறமான இருக்கும். பிற்காலத்துல மனம் திரும்பி தௌபா செஞ்சா முடிஞ்சது சொர்க்கம். 60 வருஷம் குஃப்ர்ல இருந்திருப்பாரு, 60 வருஷம் குஃப்ர் இறை மறுப்பாளா இருந்திருப்பாரு. 60 வருஷத்துக்கு அப்புறம் 61வது வயசுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மனம் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். 60 வருஷம் செய்த எல்லா விதமான தவறுகளும் எல்லா விதமான இணை வைப்புகளையும் இறைவன் மன்னித்து விட்டார். அவருக்கு நாளை மறுமையில் சொர்க்கம். இதை வேணா சொல்லலாம். இறை மறுப்பாளாக இருந்துட்டு ஒருவர் களிமா சொல்லிவிட்டா அவருக்கு சொர்க்கம் ஆச்சு. அதை விட்டுட்டு நீ தவறு செய்யற, நீ நரகம் போவ, நீ நல்லது செய்யற, நீ சொர்க்கம் போவ, நீ அந்த பாவத்தை செய்யற, நீ இப்படி பண்ற, இந்த தகுதி இறைவன் எந்த மனிதனுக்கும் கொடுக்கவில்லை. அதனால் இப்படிப்பட்ட அந்த சொல்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கே அதை வந்துன்னா அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதனால வாழ்கின்ற காலங்களில் இறைவனுக்காக மட்டும் இறைவனுடைய சிபத்துகளை அறிந்து அவனுடைய குதிரத்துகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வழக்கங்களை செய்து வருவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானா. நாம் செய்கின்ற எல்லா வணக்கங்களையும் இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய காலங்களில் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான வழக்கங்களையும் இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை அதிகமான நன்மைகளை உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுளை இறைவன் நம் சமூக மக்கள் இந்த குடும்பத்தார்கள் நம் அனைவர்களுக்கு இறைவன் பரிபூர்ணமாக தந்தல் புரிவனாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.